நேர்களே, இந்த ஸ்பேஸ் க்ரூ டிராகன் விண்கலமானது தற்பொழுது அன்டாக் ஆனது செய்யப்பட்டு வருகிறது. இது எடுத்தவுடன் சட்டென நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. மெதுவாக பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கடந்த 2 மணி நேரமாக இதற்கான முன்னோட்ட பணிகள் எல்லாம் முடித்துவிட்டு தற்பொழுது அன்டாக்கிங் செய்யும் பணிகள், அதாவது விண்வெளி ஆய்வு நிலையம் இருக்கிறது இல்லையா, சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்த க்ரூ டிராகன் விண்கலமானது தனியாக பிரிவதற்கான இந்த அன்டாக்கிங் என்று சொல்வார்கள், அந்த பணிகளானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மெல்ல மெல்ல இது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்து பூமியை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த நிலையில் நம்மிடையே முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த கடந்த 18 நாட்களாக சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பல்வேறு ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. இந்தியா தரப்புல இருந்து நம்ம என்னென்ன பணிகள் மேற்கொண்டிருக்கோம், என்னென்ன ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கோம்? நம்ம சுபான்ஷு சுக்லா போனதுல இருந்து அவருக்கு ஒரு தனியாக அவருக்கு சில ஐட்டங்கள் கொடுத்துருக்காங்க, என்ன எல்லாம் ஸ்பேஸ்ல பண்ணணும்ன்றது. ஒண்ணு வந்து மைக்ரோ கிராவிட்டி, ஹவு இந்த செடிகளை எல்லாம் வளர்த்துற மாதிரி அதை எப்படி அஃபெக்ட் growth மைக்ரோ கிராவிட்டி ஃபீல்டில், அது மாதிரி செல்லுலார் பிஹேவியர், பயோகெமிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் எப்படி நடக்கும். அவருக்கு 7 எக்ஸ்பெரிமெண்ட் மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது 7ஐயும் அவர் முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. அது இது அந்த நம்ம நார்மலா நம்ம மாதிரி உள்ள இது கிடையாது. அங்க ஜீரோ கிராவிட்டி, அந்த ஜீரோ மைக்ரோ கிராவிட்டிங்கிறது ஆல்மோஸ்ட் இது ஜீரோ கிராவிட்டி. அந்த ஜீரோ கிராவிட்டியில நம்ம எப்படி growth இருக்கும், செல்லுலார் எப்படி பிஹேவ் பண்ணும், அதான் அவருக்கு கொடுத்த ஆக்ஷன்ஸ். அதை அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு 4 பேருக்கும் 4 விதமான இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது கொடுத்துருக்காங்க. சார், இப்போ இத்தனை ஆய்வுகள் நம்ம மேற்கொண்டிருக்கோம், இது நம்மளுடைய விண்வெளி துறைக்கு வரும் நாட்கள்ல எந்த மாதிரியான விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணும்? நமக்கு வந்து நம்ம ஹியூமன் ஸ்பேஸ் மிஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா, அதுக்காக ஹியூமன் இது ஒரு ட்ரையல் ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி நாசா ஆக்ஷன்ஸ். நமக்கு அவங்களுக்கு இருந்து நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் என்னெல்லாம் எப்படி இருக்கணும், அதை எப்படி டெவலப் பண்ணணும், நம்ம என்னெல்லாம் கருவிகள் கொண்டு போகணும், இதெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தி டெவலப்டு நேஷன். வி ஆர் கெட்டிங் தி லேர்னிங் ஸ்கீம் மாதிரி, நம்ம ட்ரைனிங் மாதிரி. ஏன்னா நம்ம முதல்ல எடுத்த உடனே நமக்கு எல்லாமே செய்ய முடியாது. நம்ம we have got our own limitations. அதனால அவங்கள்ட்ட இருந்து அவங்க done so many times. அப்ப அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமே கிடையாது. even though for the SpaceX may be the first time, but for NASA people they have done lot. அது எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு ஆளை அனுப்புறதும். ஆக்சுவலா 2 பேர் போனாங்க, அது ஒரு ஆளை தான் நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புறோம். ஏதாவது பிரச்சனை இருந்தா அடுத்த ஆள் போறது மாதிரி. பட் நமக்கு 4 பேர் ட்ரெயின் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன்ல இவங்க போவாங்க. நமக்கு என்ன வேற அடிஷனல் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய முடியும். ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸ் they got, we can do furthermore experiment whatever India government wants. ஓகே, நம்ம இப்போ ஒரு 550 கோடி ரூபாய் செலவு பண்ணி சுபான்ஷு சுக்லாவை இப்போ விண்வெளிக்கு அனுப்பியிருக்கோம். அவர் திரும்ப வந்த உடனே அவருக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் என்னென்ன? அவர் 15 நாள் இப்ப சொன்னீங்கல்ல, நீங்களே சொன்ன மாதிரி 15 நாளைக்கு வெளியில விட மாட்டாங்க. ஏன்னா அந்த மைக்ரோ கிராவிட்டில இருந்து நார்மல் கிராவிட்டி வரும்போது அந்த லெங்க் வித் எல்லாமே அந்த மசில்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா ஒர்க் ஆகும். ஸோ அவரை கண்டினியூஸா ஸ்லோ ப்ராசஸ்ல கொண்டு வராங்க. அதான் 15 நாள் அவங்க உள்ளே டாக்டர்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் வச்சு கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணி தான் அவரை வெளியில கொண்டு வருவாங்க. அவரை கொண்டு வந்து அவரு ஆல்மோஸ்ட் 15 நாள் சொன்னா கூட 1 மந்த். ராகேஷ் சர்மா போன பிறகு இதே தான் 1 மாசம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி பாடி நம்ம ஒத்துழைக்கணும் பிஹேவியர்ல. அதனால 15 நாளைக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்து ஸ்லோவா தான் வெளியில கொண்டு வருவாங்க. ஏன்னா நான் they should not get affected by infections எல்லாம் இருக்கும். ஏன்னா அங்க கிளீன் அட்மாஸ்பியர்ல இருந்து வர்றாங்க. நம்ம அட்மாஸ்பியர் வந்து என்டலி டிஃபரெண்டா இருக்கும். அதனால 1 month to come back to India. ஓகே, சோ இந்த மைக்ரோ கிராவிட்டில இருந்து நம்ம ஹியூமன் ஸ்பேஸ் மிஷனுக்கு ஃபர்தர் ட்ரைனிங்ஸ் ஆர் தேர். அதை அவங்க பண்ணணும். ஓகே, இப்போ மைக்ரோ கிராவிட்டில இருந்து இங்க பூமிக்கு அவங்க வராங்க. இங்க நம்மளோட புவியீர்ப்பு விசை வேற ஒரு ரேஞ்சில் இருக்கும். வந்த உடனே அவங்க சந்திக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்னவா இருக்கும் உடல் ரீதியா? மசில்ஸ் எல்லாம் பயங்கரமா இழுத்துரும். நம்ம மசில்ஸ் எல்லாம் அதனால அதுக்கு ஸ்லோவா தான் கொஞ்சமா அதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி அங்க வச்சிருக்காங்க. அது அவங்க ஹெல்த், ஏன்னா நம்ம சடனா பாடி லெங்க் ஆகிடுவாங்க. நம்ம ஒரு இழுத்துட்டாங்கன்னா பாடியில ஒரு 7 feet 7.2 வந்துன்னு வைங்க, எந்த மாதிரி இருக்குன்னு தெரியும்ல. அதே மசில்ஸ் எல்லாம் அதே மாதிரி ஸ்லோ ப்ராசஸ் only he can be brought back to normal gravity conditions.
சார், இப்போ சுபான்ஷு சுக்லா போகும்போது அந்த 7 ஆய்வுகளில் இந்த விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வெந்தய விதையா இருக்கட்டும், அதே மாதிரி பாசிப்பயிர்னு நினைக்கிறேன், அதோடைய விதையும் எடுத்துட்டு போய் அதை வந்து முளைப்பதற்கான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காரு. அந்த ஆராய்ச்சி நம்மளுடைய ககன்யான் மாதிரியான திட்டங்கள்ல எந்த அளவுக்கு பயனளிக்கும்? ககன்யான்ல நம்ம வந்து எந்த திட்டம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணல. முதல்ல ககன்யான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா பண்ண போறோம் ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன்ல. ககன்யானுக்கு போறதுக்கு இது உள்ள ட்ரைனிங் தான் இது. நமக்கு எந்தெந்த மிஷன் ககன்யான்ல கொண்டு போனாலும் இட் வில் பி கொஞ்சம் கூட டைம் ஆகும் டிசைட் பண்றதுக்கு. ஓகே, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம உடனே ஏன்னா ஹியூமன் ஸ்பேஸ் மிஷன்ல போறதுக்கே லாட் ஆஃப் டெஸ்ட் இருக்கு. அதுல சில டெஸ்ட் ரஷ்யால செய்யறாங்க, சில டெஸ்ட் இப்ப நாசால போய் அவங்க செய்திருப்பாங்க. இந்த டெஸ்ட் முடிஞ்ச பிறகு எந்தெந்த மைக்ரோ கிராவிட்டி டெஸ்ட் நடத்தணுங்கிறது இட் வில் பி டிசைடட் ஆஃப்டர் கொஞ்ச நாள் முடிஞ்சுதான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ தற்போது இந்த ஆய்வுகள் வந்து இந்தியாவுக்கு வரும் நாட்களில் பெருமளவில் ஒரு உதவி புரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தன்னோட தோளில் சுமந்து கொண்டு சுபான்ஷு சுக்லா திரும்ப இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த பயணம் நம்ம போகிறதுக்கும் சரி வர்றதுக்கும் சரி கிட்டத்தட்ட 24 மணி நேரம் எடுத்துக்கிறோம். இந்த தாமதத்திற்கு என்ன காரணம்? இது தேவைப்படக்கூடிய ஒரு டியூரேஷன் தானா? அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார்? இது ஏன்னா we cannot bring back suddenly ஸ்பீடா கொண்டு வர முடியாது. இதெல்லாம் இப்ப அன்டாக்கிங் பண்றதுக்கே ஒரு half an hour to 1 hour ஆயிடும். தென் அன்டாக்கிங் முடிஞ்சு அதை ஸ்லோவா brought back to எர்த் கிராவிட்டி. நீங்களே சொன்ன மாதிரி 26 டிகிரி டெம்பரேச்சர்லாம் வர்றதுனால ஸ்லோவா கொண்டு வந்து இது எர்த் கிராவிட்டியில் கொண்டு வரணும். அதை சர்க்கிள் பண்ணி ஆர்பிட் பண்ணி தான் கொண்டு வர முடியும். சடன்லி they cannot enter into earth orbit. ஓகே. சந்திரயான் போக பார்த்துருப்பீங்க, நிறைய சைக்கிள் சேஞ்சஸ் வருது இல்லை, ஆர்பிட் மாத்தி கொண்டு வந்துட்டு எவே ஃப்ரம் த எர்த் ஒரு ஆர்பிட் கொண்டு போய் சந்திரனில சுத்தி ஆர்பிட் வரும். ஓகே, அதுக்காக தான் இந்த டைம். ஓகே. இப்போ வந்து தெரிஞ்சு வந்து பூமியை டைமிங் ரிக்வயர்ட் டு ஸ்மூத்லி பிரிங் பேக் தி ஆஸ்ட்ரோநாட்ஸ். ஓகே சார், முன்னெல்லாம் இந்த மாதிரி விண்வெளி பயணங்கள் மேற்கொண்டு விட்டு தரையிறங்கப்படும் அந்த விண்கலமானது இப்போ வந்து கடல்ல பாய்கிறது, ஸ்பிளாஷ் டவுன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா, இது எந்த அளவுல வீரர்களோட பாதுகாப்பு உறுதி பண்ணுது? இல்ல ஆக்சுவலா ஸ்பிளாஷ் டவுன் இந்த எர்த்தை விட சாஃப்ட் லேண்டிங் வந்து ஸ்பிளாஷ் டவுன் தான் கொஞ்சம் கூட ஈஸி. ஏன்னாக்க எர்த்துல வந்து இப்போ நம்ம ஸ்பீடு பண்றோம் இல்ல, ஸ்பீடு குறைச்சு கொண்டு வந்து லேண்ட்ல வந்து கிடைக்கிற ஃபோர்ஸை விட ஸ்பிளாஷ் டவுன்ல கொஞ்சம் கூட ஸ்மூத்தா இருக்கும். நம்ம ஏதாவது எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் சீல தான் நடத்திருக்கோம், ஸ்ரீகோட்டால இருந்து ஸ்ரீஹரிகோட்டா சீஷோர்ல. அதே மாதிரி ஏன்னா அது வந்து வெரி ஸ்மூத். கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ் இருந்தா கூட வாட்டர் வில் டேக் கேர் ஆஃப் தட் ஃபோர்ஸ். அதனால ஆக்சுவலி ஸ்மூத் தான். எல்லா இடத்துலயும் நமக்கு முடியாது. இப்ப சில கண்ட்ரியில இப்ப ரஷ்யால எல்லாம் லேண்ட்ல தான் பண்றாங்க, அவங்களுக்கு they don't have a seashore. இவங்க கலிபோர்னியா பக்கத்துல ஸ்பிளாஷ் டவுன் தட் இஸ் வெரி ஸ்மூத்தா இருக்கும். ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கு they will not feel that they are நம்ம பிளைன்ல இருந்து இறங்கும்போது ஒரு இது அடிக்குது இல்லை, ஒரு இடத்துல அடிக்கும்போது ஒரு டப்புன்னு ஒரு சவுண்ட் வருது இல்லை, லேண்டிங் டைம்ல பாத்துருப்பீங்க, வீல் டச் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் வருது இல்லை நம்ம பாடியில. ஓகே, அந்த பாடி எஃபெக்ட் இதுல தெரியாது, கொஞ்சம் தெரியாது, ஸ்மூத்தா இருக்கும். அதுக்காக இந்த ஸ்பிளாஷ் டவுன். ஓகே. அப்படி ஸ்பிளாஷ் டவுன் பண்ணப்பட்ட உடனேயே அந்த ஒரு தாக்கம் உள்ள இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? ஏன்னா முன்ன தரையில் லேண்ட் பண்ணும்போது தெரிஞ்ச இம்பாக்ட் வேற, இப்போ தண்ணீரில் அது விழும்போது இருக்கக்கூடிய இம்பாக்ட் வேற. ஸோ உள்ள அதெல்லாம் தெரியாத அளவுக்கு தான் அவங்களுக்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்குமா, இல்லை உள்ள அதனோட தாக்கம் வீரர்கள் உணர்வாங்களா? அவங்களுக்கு தெரியும், கட்டாயம் தெரியணும். ஏன்னா எந்த ஸ்பிளாஷிங்லயும் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், பட் they will also be informed. அவங்களுக்கு தெரியும். பட் லேண்டை விட ரொம்ப ஸ்மூத்தா இருந்தாலும் ஸ்பிளாஷ் டவுனுக்கு அவங்க இறங்குறாங்க. ஓகே, அவங்களுக்கு கட்டாயம் தெரியும். எங்க ஸ்பிளாஷ் டவுன் ஆன உடனே அவங்க they will be given the information, then they will be taken from the sea to land. அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கும் கண்டினியூஸ். ஓகே சார், தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி இந்த அன்டாக்கிங் இதில் வந்து ஹூக்ஸ் ஆர் ரீட்ராக்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரீட்ராக்டிங் அப்படின்னும் போது அது என்ன பொருள், அது என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இப்போ? இந்த டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் வெளியில வரணும்ல, இன்னைக்கு கேட்டுதான் நம்ம கொண்டு போன டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் இஸ் அட்டாச்ட் டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இனி அதுல இருந்து விடுவிக்கிறது தான் அன்டாக்கிங்கிறது. அதுல இருந்து விடுவிச்சாலும் தனியா டிராகனை கொண்டு வர முடியும், சரியா? திரும்ப கொண்டு வரது அந்த அன்டாக்கிங். அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் செப்பரேட். ஓகே. ஸோ இப்போ இந்த அன்டாக்கிங் நிகழ்வு அப்படின்றது வந்து ஒரு நீண்ட நெடிய ப்ராசஸாக இருக்கே, அதுக்கு என்ன காரணம் சார்? என்னென்ன விஷயங்கள்லாம் நடைபெறும் அன்டாக்கிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போது? அன்டாக்கிங்னா நம்ம 2 கார் சேர்த்து வைக்கிறோம்ல, அதே மாதிரி 2 கார் சேர்த்து கட்டி வைக்கிறோம்.
அதுக்கு பதிலாக 2 போல்ட் போட்டு கட்டுறோம், நீங்க ஸ்லோவா தானே முடியும். நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம 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 ஐஎஸ்ஆர்ஓலயே ஒரு டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினாங்க. அதுல கூட ஏன்னா இந்த லாக் எல்லாம் போடுறது மாதிரி வெரி ஸ்மூத் அண்ட் வெரி கேர்ஃபுல்லா செய்யட்டா அதுக்கு டாக்கிங் வராது. அதே மாதிரி அன்டாக்கிங் ஆல்சோ வெரி ஸ்மூத்தா தான் வெளியில எடுக்க முடியும். ஏன்னா ஏதாவது ஆங்கிள் கரிஞ்சுன்னு வச்சிருங்க, ஜாம் ஆயிரும். ஜாம் ஆகக்கூடாது. அவ்வளவு ஸ்மூத்தா நம்ம ஒரு போல்ட்டை வெளியில எடுக்கிற மாதிரி கேர்ஃபுல்லா எடுக்கணும். 2-3 ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஜாயிண்ட் ஒன்றும் ஆங்கிள் டிஃபரன்ஸ் வரக்கூடாது, ட்விஸ்ட் ஆகக்கூடாது. அதனால இவ்வளவு டைம் எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த அன்டாக்கிங் ஆனது இப்போ முடிஞ்சிட்டு தான் சொல்றாங்க, அதாவது பிரிஞ்சிடுச்சு. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்த டிராகன் விண்கலமானது பிரிந்திருக்கிறது தற்போதைய வந்திருக்கக்கூடிய தகவலின்படி. சொல்லுங்க சார். அதுதான் செப்பரேஷன் ஆயிரும் அந்த டிராகன் ஸ்பேஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து. ஓகே, இப்போ அது பிரிஞ்ச உடனே அதனுடைய முனைப்பகுதி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மூக்கு பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து க்ளோஸ் பண்ணப்படும் இல்லையா? ஆமா, அதாவது அங்கதான் இந்த டெம்பரேச்சர் வரதுனால அதை க்ளோஸ் பண்றதுக்கு அந்த நோஸ் கோன் சொல்லுவோம் நாங்க நார்மல் இதுல. நோஸ் கோன் இல்லையா, வெரி ஹை டெம்பரேச்சர் பிளஸ் அந்த வெலாசிட்டி ஒரு மூவ்மெண்ட்டுக்கு ஸ்மூத் இதுக்கு ஏர்கிராஃப்ட் ஃப்ரண்ட் நோஸ் கோன் சொல்றோம் இல்ல ஏர்கிராஃப்ட். அதே மாதிரி தான் எனிதிங் கோயிங் டு ஏர் ஆர் ஸ்பேஸ் அந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணணும். பிளஸ் ஸ்மூத் டிராவலுக்காக அந்த ஷேப்பே வைக்கிறான். நோஸ் கோன், அதுக்கு பேரே நோஸ் போடுறது நம்ம நோஸ் மாதிரி உள்ள ஷேப். ஸோ இந்த களம் தற்பொழுது பிரிந்தாகி விட்டது. இதுக்கப்புறம் அந்த நோஸ்கோன் ஆனது மூடப்பட்ட பிறகு அதனுடைய பயணம் எப்படி இருக்க போகுது சார்? பயணம் ஜெட்டில் ஹையர் வெலாசிட்டி நம்ம அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி கிடையாது. நவ் இட் வில் பி ஹையர் ஸ்பீட்ல தான் வரும். பட் தே வில் டு இட் வெரி ஸ்லோலி. ஏன்னா வித்அவுட் அஃபெக்டிங் தி ஹெல்த் ஆஃப் தி ஆஸ்ட்ரோநாட். அதனால ஸ்மூத்தா எர்த் ஆர்பிட் பண்ணி தான் எர்த்துக்குள்ள இறங்கும். எர்த்துக்குள்ள இறங்கு தான் பயங்கர டெம்பரேச்சர் வரும். அந்த நோஸ் கோன் ஹேஸ் டு டேக் த டெம்பரேச்சர். பயங்கர டெம்பரேச்சர் இருக்கு. இங்கவே சொன்ன மாதிரி 26 டிகிரி வரைக்கும் போகுதில்ல, அந்த டெம்பரேச்சருக்கு ஸ்டாண்ட் பண்ணதான் நெக்ஸ்ட் ஹையஸ்ட் நம்ம உள்ளுக்கு ஏறும்போது எர்த் கிராவிட்டியில ஏறும்போது டெம்பரேச்சர் பயங்கரமா இருக்கும். அந்த அதை உள்கொள்ளணும். அதுதான் நம்ம ஆஸ்ட்ரோநாட்டுக்கு உள்ள நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தி ஜேர்னி. சோ இந்த சூழல்ல அந்த களத்துல இருக்கக்கூடிய த்ரஸ்டர்ஸோட பணி என்னவா இருக்கும்? என்னங்க? அந்த களத்தோட த்ரஸ்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஆமா, த்ரஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடை குறைக்கிறதுக்காக த்ரஸ்ட்டுக்கு நம்ம 1 டன் இருந்தாலும் அதை குறைச்சு வெயிட் த்ரஸ்ட் குறைச்சிட்டே வருவாங்க. வேரியபிள் த்ரஸ்ட், ஒரே அடியா கான்ஸ்டன்ட் த்ரஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸ்லோவா குறைச்சு அந்த ஸ்பீடை குறைக்கிறதுக்காக நம்பர் ஆஃப் த்ரஸ்டர்ஸ் எப்படி வேணுமோ அதை அனுசரிச்சு அந்த த்ரஸ்ட் ஆக்ட் பண்ணுவாங்க. டைரக்ஷன் நம்ம சேட்டலைட் பண்றோம். சேட்டலைட் அப்படி தானே பண்றோம். நிறைய 8-10 த்ரஸ்டர் வச்சிருப்பாங்க. எந்தெந்த த்ரஸ்ட் எந்த டைரக்ஷன்ல போடணும் அந்த த்ரஸ்ட் மட்டும் போடுவோம். இங்க அப்படி இல்லை, வெலாசிட்டியும் குறைக்கணும். ஓகே, ரைட். அப்படிதான் ஸ்மூத்தா கீழே லேண்ட் ஆக முடியும். புரியுது. ரைட். நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு.